கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்றைக்கு நமக்குரிய வார்த்தை, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சங்கீதம் 91:11. ஆம் பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சங்கீதம். யாருக்காக ஆண்டவர் கட்டளையிடுவார் அப்படின்னா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் போட்டிருக்கு வசனம். ஆமாப்பா, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம யாரோட மறைவில் இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரோட மறைவில். எப்படின்னா, ஒரு கோழி தான் குஞ்சுகளை ஆபத்து வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த குஞ்செல்லாம் செட்டையின் கீழே அடைக்கலமாயிரும். அந்த செட்டையின் கீழ் வந்தால் மட்டும்தான் அந்த குஞ்சுக்கு என்னதுன்னா அடைக்கலம் கிடைக்கும். அப்படி தானே நம்மளே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட செட்டையின் கீழ், அப்படின்னா ஆண்டவரோட வழி நடத்துதலின்படி நம்ம வாழ்க்கை போகும்போது, ஆண்டவர் வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும்போது, ஆண்டவர் கட்டளைகளை நம்மளை கை கொள்ளும்போது, ஆண்டவர் எப்படி இருப்பார்னா, நம்மளோட வழிகளெல்லாம் நம்மளை பாதுகாப்பாராம். வழி அப்படின்றது நம்ம நடக்கிற பாதை மாத்திரம் இல்லைப்பா, நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட சூழ்நிலை, நம்மளோட எதிர்காலம், நம்மளோட தேவை எல்லாவற்றையும் தான் வழின்னு சொல்கிறாரு. ஸோ நம்மளை காக்கிறதற்கு என்ன பண்ணுறாருன்னா, நமக்காக ஒரு தூதரை கட்டளையிடுறாராம். அப்போ எப்பக்கும் நெருக்கப்பட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, ஒடுங்கி போக மாட்டோம். ஏன் அப்படின்னா, அருமையான தாவீது சொல்லுவார், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்போதும் கர்த்தரை நமக்கு முன்பாக வைக்கணும். என்ன காரியமாக இருந்தாலும், ஆண்டவரே இதை செய்யலாமா கூடாதா, நீங்கள் வாங்க இந்த காரியத்தை எனக்கு செஞ்சு தாங்க, உங்கள் சித்தமாக இருந்தால் அதை வாய்க்க பண்ணுங்கன்னு ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம கடவுளை சார்ந்து வாழும்போது நிச்சயமாய் நம்ம வழிகளெல்லாம் என்ன பண்ணுவார் அப்படின்னா வாய்க்க செய்வார். காட் பிளஸ் யூ. ஆமீன்.